வணங்கான் திரைப்படத்துல அருண்விஜய் அவர்களுக்கு ஜோடியாக ரோஷினி பிரகாஷ் நடிச்சிருக்காங்க. மேலும் சமுத்திரக்கனி, மிஷ்கின் ஆகியோர் முக்கிய கேரக்டர்கள்ல நடித்துள்ள இந்த படத்தை சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரித்திருக்காரு. இந்த படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் குமார் இசையுமே அமைச்சிருக்காரு. இந்த நிலையில வணங்கான் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இந்த ஆண்டு பொங்கல் வருதாக இன்று உலகம் முழுக்கவே வெளியாகி இருக்கு. இந்த படத்துடைய முதல் ஷோ பார்த்த ரசிகர்கள் தங்களுடைய விமர்சனங்களை எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்காங்க. அதாவது வணங்கான் படம் முற்றிலும் பழைய மற்றும் கணிக்கக்கூடிய கதையாக இருக்காம். திரைக்கதை மிகவும் போரிங்காக இருக்கு அப்படின்னும், பொறுமையே சோதிக்குது சூர்யா சார், கிரேட் எஸ்கேப், படம் மிகவும் ஒஸ்ட், நேரம்தான் வீண் ஆதங்கத்துடன் பதிவிட்டு இருக்காங்க. வணங்கான் ஒட்டுமொத்த படமுமே நந்தா படத்துடைய ஒரே சீனுக்கு சமமாம். அருண் விஜயுடைய கதாபாத்திரம் பிதாமகன் விக்ரம் கேரக்டரை நினைவுபடுத்துதா. ஆனா அவருடைய நடிப்பு அருமை. நாயகி ரோஷினியுமே நன்றாக நடிச்சிருக்காங்களா. ஆனா பெரிய அளவுல ஸ்கோப் இல்ல. சாம்சியஸ் பின்னணி இசை வேற லெவல்ல இருக்கா. முதல் பாதியில கதையே இல்ல. ரெண்டாவது பாதி கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கா. மிஷ்கினுடைய கதாபாத்திரம் ரொம்பவே சூப்பராக இருக்காம். அதிகப்படியான சண்டை காட்சிகள் இருக்கு. திரைக்கதை ரொம்பவே சுமாராக இருப்பதாக சொல்லப்பட்டு வருது. இந்த படத்துல இருந்து சூர்யா அவர்கள் விலகியது நல்லது அப்படின்னு ஒரு சில ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா படத்தை ஒரு சிலர் கொண்டாடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாட்கள் போனால் தான் தெரியும் படத்துடைய உண்மையான விமர்சனம் என்ன அப்படின்றது. இப்படி ரசிகர்கள் விமர்சனங்கள் சொல்லிட்டு இருக்க ஒரு சில பிரபலங்களுமே படத்தை பார்த்துட்டு அவங்களுமே விமர்சனங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்கள் வணங்கான் திரைப்படத்தை பார்த்து படத்திற்கும் படக்குழுவிற்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காராம். இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.